உபவாசங்களில் எவ்வளவோ ரகசியமான உபவாசங்கள் இருக்குது. காலத்தினுடைய ஓட்டத்தில் சிலதெல்லாம் நம்ம மறந்து போயிருக்கிறோம். சாஸ்திரத்தில் அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல, மன ஆரோக்கியத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான இந்த விரதம் தான், இந்த உபவாசம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது முடியுமா, உங்களால் இருக்க முடியுமா, நீங்கள் இருக்கணுமா அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ இருக்கிற உடல்நிலை அவங்கவுங்களுக்கு சரியில்லை. எல்லாருக்கும் சுகர் இருக்குது, பிபி இருக்குது, உடல் என்னென்னவோ பிரச்சனையாக இருக்குது. அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு உபவாசம் இருந்தீங்கன்னா உங்கள் உடலை பாதிக்கும். இப்படி எல்லாம் சாஸ்திரத்தில் இருந்தது நீங்கள் தெரிஞ்சுங்க. அதற்காக தான் இந்த பதிவை ஒழிய இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஏன்னா குடும்ப சூழ்நிலை, உழைப்பு, இந்த காலகட்டத்தினுடைய சீதோஷ்ண நிலை, இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். எல்லாத்தோட நமக்கு இப்போ இருக்கிற டென்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அதையெல்லாம் நீங்கள் எதுவுமே வச்சுக்காமல் ஏதோ பாலகிருஷ்ணா ரெட்டியார் சொல்லிட்டாருங்க, அந்த உபவாசம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, அதை நம்ம கடைப்பிடிப்போமா அப்படின்னா அது தவறு. உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கும் இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படிங்கிறத யோசனை பண்ணி செஞ்சுங்க. உங்கள் விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அமாவாசை முடிஞ்சு மறுநாள் பாட்டிமையில் இருந்து நீங்கள் சாப்பிடும்போது சாப்பாட்டில் எந்த குறைய வேண்டாம். யூஸ்வலாக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க. ஆனால் அந்த சாப்பாட்டில் ஒரு பிடி கம்மியாக சாப்பிடுங்க. மறுநாள் இன்னொரு பிடி கம்மியாக சாப்பிடுங்க. அதற்கு மறுநாள் இன்னொரு பிடி கம்மியாக சாப்பிடுங்க. அந்த மாதிரி பௌர்ணமி மறுநாள் வருது இல்லைங்களா, பாட்டிமை, அது வரைக்கும் அதே மாதிரி ஒரு பிடி கம்மியாக சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. அதற்கு பிறகு பௌர்ணமி அந்த பாட்டிமையில் இருந்து ஒரு பிடி அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. அமாவாசையினுடைய பாட்டிமையில் மறுநாள் நீங்கள் துப்புரவாக உங்களுடைய யதாஸ்தானத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஆக இப்படி ஒவ்வொரு பிடி நீங்கள் கம்மியாக குறைச்சிக்கிட்டு வந்து அடுத்த தேய்பிரையில் நீங்கள் அதை வளர்த்துக்கிட்டு வரும்போது, தேய்பிரை வளர்பிறை அப்படிங்கிற காலத்தில் இருக்கிற விரதம் உங்களுக்கு மிகப்பெரிய உடல் ஆரோக்கியத்தையும் மன அழுத்தத்தையும் போக்கும். அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு அபூர்வ உபவாசம். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் உடம்புக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சரிப்பட்டதுன்னா இந்த உபவாசம், இல்லை அப்படின்னா ஞானத்தை தெரிந்து கொள்ளுங்கள், விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், இப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்ட்டு. ஓகேயா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பேசுவோம்.